இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருக்க மகேந்திர ஷெட்டில இருக்கோம். இங்க இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாய். அவங்க கிட்ட வந்து ஜஸ்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம கேட்கலாம். மேம் உங்க நேம் என்ன மேம்? என் பேர் அக்ஷயா. ஓகே. லைக் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க எப்படி இங்க ஜாயின் பண்ணீங்க? ஜஸ்ட் ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா அப்கமிங்ல வர ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஜஸ்ட் சொல்றீங்களா? ஸோ நான் இங்கே 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணேன் இன்ஃபோசிஸில். ஸோ கேம்பஸ்லேயே வந்து எனக்கு கிடைச்சது வந்து மெயின் ரீசன் ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன எனேபிள் பண்ணிக்கணும்னா லைக் அவங்களோட பேசிக் ஸ்கில்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் லைக் அவங்களோட அகாடமிக் ஸ்கில்ஸ் இருக்கிறத தாண்டி அவங்களோட லாஜிக்கல் திங்கிங், ஆப்டிடியூடு அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் இருந்தாலே இன்ஃபோசிஸில் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே. இப்போ அப்கமிங்ல வர ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு டெஸ்டிங்கோ இல்லை டெவலப்பரோ எடுக்கணும்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஏன்னா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவங்களால உள்ள போக முடியல. இப்போ அந்த மாதிரி இருக்க கிரைட்டீரியால இருக்க கேண்டிடேட்ஸ்க்குலாம் நீங்க என்ன மாதிரி சொல்லுவீங்க மேம்? ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ லைக் டெஸ்டிங் டெவலப்மெண்ட்டுன்னு எதுலையுமே கிடையாது. ஜென்ரலாக அவங்களுக்கு தெரிஞ்ச கோடிங் ஸ்கில்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஸ்கில்ல அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாலே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு தான் டிமாண்ட் இங்கே இருக்குது அப்படின்றது கிடையாது. ஓகே மேம். இப்போ அப்கமிங்ல எந்த ஒரு ஹையர் லெவல் பொசிஷன் போகணுன்னாலும் செப்பரேட் ஏதாவது கோர்சஸ் பண்ணியிருக்கணுமா இல்லை கிராஜுவேஷன் மட்டும் போதுமா? கிராஜுவேஷனே போதும் அண்ட் இட்ஸ் பியூர்லி பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது. பட் ஆனால் சில கம்பெனிஸ் வந்து ஸ்கில் பேஸ் பண்ணி ஹையர் பண்ணுறாங்களா மேம்? இப்போ அந்த ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணால் என்ன மேம் ஹெல்ப் பண்ணுவீங்க? இப்போ நிறையவே ஓப்பன் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பே பண்ணி தான் சர்டிஃபிகேட் வாங்கணும், கோர்ஸ்க்கு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது கிடையாது. அண்ட் சர்டிஃபிகேஷன் தான் மெயின் டார்கெட்டாகவும் வச்சுக்கக்கூடாது. அவங்களுக்கு அதனால நாலேஜ் கிடைக்குதுன்னா அது ஃப்ரீ கோர்ஸாக இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம்.